ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு வந்து ஒரு லாங் வீடியோவோட நான் வந்து சந்திக்கிறேன். நான் இன்றைக்கு அவிச்ச மாப்புட்டை வைக்க போகிறேன். அதுக்கு வந்து மாவை அவிச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து அரிக்க போகிறேன். இதோட இன்றைக்கு நெத்தலி கருவாட்டு பொரியலும் மாசி சம்பளம் செய்ய போகிறேன். இதை வந்து நல்ல வடிவாக அவிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி அரைச்சிட்டு கட்டி இல்லாமல் எல்லாத்தையும் அரைச்சி விடணும். அரைச்சிட்டு ஒரு நல்லா பிச்சமா சுட சுட பிச்சு போட்டு கருவாட்டு பொரியல் போட்டு சம்பளம் சாப்பிட போகிறோம். நான் வந்து அரைச்சிட்டு வரேன். இப்போ வந்து நல்ல ஒரு மாவு எடுத்துட்டேன். அவிச்சமா 2 சுண்டு மாவு எடுத்துனேன். இப்போ வந்து கொதிக்க சுடு தண்ணி கொஞ்சம் ஊற்றுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தான் ஊற்ற வேணும். இல்லைன்னா புட்டு வந்து நல்லா தண்ணி எல்லாம் போய் வந்துடும். பிறகு கொத்தி அடுப்பில் வைக்கல அளவு வந்துடும். இப்போ வந்து ஒரு காம்பால் வந்து இப்படி கிளறி போட்டு இது தண்ணி காணும். இதுக்கு மேலே தண்ணி விட்டால் புட்டுக்கு தண்ணி மெத்திடும். அப்போ இது காணும். இனி வந்து ஒரு பெரிய தட்டுப்பட்டியில் இதை வந்து கொட்டி கொட்ட வரும். இப்போ வந்து இந்த தட்டுப்பட்டியில் நான் போடுறேன். பொட்டியில் போட்டுட்டு வடிவாத மாவை வந்து பாத்திரத்தில் எடுக்கிறேன். இனி வந்து இதை வந்து நம்ம வடிவாக கொத்த வரும். எவ்வளவு தூரம் நாங்கள் கையால் குழைக்கிறோமோ அவ்வளவு தூரம் இந்த புட்டு வந்து சொட்டாக சுடுவது. வந்து இந்த பேணி சுண்டால இப்படி இருக்க வந்து தட்டி விடுவேன். தட்டிட்டு இதை வந்து குழைப்போம். சுட குழைப்போம். நல்லது. நீ வந்து புட்டை வந்து கொத்தி விடுவோம். நல்ல வடிவான கொத்துறோம். புட்டை மணியாக கொத்தினாத்தான் புட்டு வந்து நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ வந்து புட்டை வந்து நல்ல வடிவாக நல்லா கொத்தி எடுத்துட்டேன். இப்போ வந்து இதுக்கு தேங்காய் பூ சேர்க்குறேன். சேர்த்துட்டு புட்டு பானையில் தண்ணியை கொதிக்க வச்சுட்டேன். நல்லா தண்ணி கொதித்த உடனே இதை நீத்தி பொடியெல்லாம் வச்சு எடுக்கிறேன். வண்டியில் பாருங்க எப்படி புட்டு வந்து நல்லா சின்ன மணியாக வந்திருக்காண்டு. இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிச்சுட்டுது. இப்போ வந்து நீத்துப்பட்டையில் நான் இதை வந்து எடுத்து போகிறேன். நீத்துப்பட்டையில் எடுத்துட்டு அவிக்க போகிறேன். நீத்து வடையில் அவிக்கிறது அவ்வளோ டேஸ்ட் தெரியுமா? அந்த ஓலைக்கும் அந்த வாசம் அவிஞ்சி வரையக்குள்ள ஒரு வாசம் ஒன்று அடிக்கும். பனையோலையே
தானே பின்னுறது, அதனால் இதில் ஒரு வாசம் மட்டும் அடிக்கும். அவிஞ்சு புட்டு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ வந்து அவிச்ச புட்டை வைக்க போகிறேன் அடுப்பில். இப்போ வந்து இதை மூடி விடுவோம். இனி வந்து நாங்கள் வந்து கருவாட்டு பொரியலும் பொரித்து மாசி கருவாட்டு சம்பளம் தான் செய்ய போகிறோம். மாசி சம்பல் அடிக்கிறதுக்காக நான் வந்து விஜயாண்ட இந்த சம்பல் பேக்கெட் தான் எடுத்துருக்கிறேன். இதில் வந்து சில்லி, மாசி சம்பல், ஆனியன், கறி லீவ்ஸ், ரம்பை, கார்லிக், ஜிங்கர், சால்ட், சுகர் எல்லாம் சேர்த்துருக்கிறேன். இதில் வந்து நாங்கள் சேர்க்க வேண்டியது தேங்காய் மட்டும்தான் சேர்க்கணும். நான் இது வந்து டைம் வந்து பாவிக்கிறேன்னா இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நாங்கள் மாசி சம்பல் செய்வோம். இப்போ இந்த பேக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி ஒரு பேக்கெட் வந்து உள்ளே வரும். அதையும் நான் ஓப்பன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு இதை வந்து சேர்ப்போம். சேர்த்துட்டு இதை வந்து வடிவாக நாங்கள் குழைச்சி விடுவோம். இது வந்து தேங்காய் பூவை சேர்க்க தேவையில்லை. பானோடையெல்லாம் போட்டு சும்மா சாப்பிடலாம். நான் வந்து தேங்காய் பூ சேர்க்குறேன். நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஃபுல்லாகவே எடுத்துட்டேன். இது வடிவாக நாங்கள் குழைச்சி விடுவோம். குழைச்சிட்டு புட்டோட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து சாப்பிட்டு பார்ப்போம். சால்ட் கொஞ்சம் பத்தாமல் இருக்குது. இந்த சால்ட் சேர்ப்போம். கணக்கு சேர்க்கவுன்னா கொஞ்சமாக சேர்த்தா வேணும். சேர்த்துட்டு இது கொஞ்சம் தேசிக்காய் புளி, லெமன் கொஞ்சம் புளிஞ்சு விட்டால் இன்னும் நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் லெமன் கொஞ்சம் புளிஞ்சு விடுவோம். இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற விதியெல்லாம் முடிச்சுட்டு வடிவாக இருக்க குழைச்சி விட்டோம்னா சரி. மாசி சம்பளம் ரெடி. புட்டு அடுப்பில் அவிஞ்சிட்டது. வந்து புட்டு அவிஞ்சிட்டது வந்து மிக்சிப்பட்டியிலேருந்து எடுப்போம். எடுத்துட்டு வடிவாக்க வந்து கிண்டி விடணும். அப்போ இல்லாட்டிக்கு புட்டு வந்து நல்லா கட்டி ஆயிடும். இனி அடுத்தது வந்து நாங்கள் நெத்தடி கருவாட்டு பொரியெல்லாம் பொறுக்க வேணும். அதை நாங்கள் அடுத்ததாக பொரிப்போம். வந்து நாங்கள் நெத்தடி கருவாட்டு பொரியல் செய்வோம். வந்து அடுப்பை போட்டுட்டு சட்டியை சூடாக்கிட்டு கொஞ்சம் எண்ணெய் விடுவோம். நான் உருளைக்கிழங்கு தான் விட்டு பொரிக்க போகிறேன். உருளைக்கிழங்கும் சேர்த்து வந்து வட்டி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு நான் வந்து போட போகிறேன். நல்லா கொதித்து வந்துட்டுது. சேர்க்க போகிறேன். 2 உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா 2 சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு இது நல்லா வதங்க வேணும். வதங்கின அப்புறம் தான் நாங்கள் வெங்காயமெல்லாம் சேர்க்க வேணும். இப்போ நல்லா வதங்கட்டுக்கும். இப்போ வந்து நான் வெங்காயம் வெட்டி எடுக்கிறேன். இப்போ கொஞ்சம் நாங்கள் இப்போ பிரட்டி விடுவோம். பிரட்டி விட்டுட்டு வந்து வெங்காயம் சேர்க்க போகிறேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் மண்வட்டி எடுத்துருக்கிறேன்.
இப்போ வந்து வெங்காயம் சேர்ப்போம். வெங்காயமும் பூண்டும் இதுக்கு வடிவாக கிளறி போட்டுட்டு வந்து கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். கருவாட்டுலேயும் உப்பு இருக்கும். ஆனால் சுடுதண்ணி எல்லாம் போட்டு தான் கருவாட்டை கழுவினோன்னா பெருசாக உப்பு இருக்காது. ஒரு சொட்டு உப்பு சேர்ப்போம். சேர்த்துட்டு கிளறி விட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 3/4 பருவத்துக்கு வதங்கி வரைக்குள்ள கருவாட்டை போட வேண்டியதான். ஏன்னா கருவாடும் பொரிக்க வேணும். அதனால் 3/4 பருவத்திலேயே போட்டுருவோம். கொஞ்சம் வெங்காயம் வதங்கி வரத்துக்கு. இப்போ வந்து நாங்கள் கழுவி வச்சிருக்கிற கருவாட்டையும் சேர்ப்போம். கருவாட்டையும் சேர்த்து வடிவாக பிரட்டி போட்டு விடுவோம். நல்லா வதங்கி வரத்துக்கு. அடுப்பு நல்லா குறைச்சி விட்டால் நல்லா வடிவாக வதங்கி வரும். இப்போ வந்து கருவாடும் பொரிஞ்சிட்டு வந்துட்டது. இனி வந்து நாங்கள் கொஞ்சம் பேசிட்டு அப்படி விட்டால் காணும். இரவு நேர சாப்பாடு ரெடி. வெள்ளமா புட்டும் மாசி சம்பளம் மோர் மிளகாயும் பொரிச்சிருக்கிறேன். அதை விட கருவாட்டு பொரியலும் பொரிச்சிருக்கிறேன். இதுதான் எங்களோட இரவு நேர சாப்பாடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனித்தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். இன்னொரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். பாய். Festa do fim de semana, só rolê bom. Ela chega e diz: